இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவரின் உடலை வாங்க மறுத்து 4வது நாளாக மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து அங்கிருந்து நமது செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், மீனவர்களின் தொடர் போராட்டம் மற்றும் அவர்களது கோரிக்கைகள் குறித்து சொல்லுங்க வினோத். வணக்கம் ஷர்மிளா. அதாவது கடந்த 6ஆம் தேதி இரவு இங்கே தங்கச்சி மடத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 6 மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தினர். இந்த துப்பாக்கி சூடில் பிரிட்ஜோ என்ற இளைஞர் 21 வயது இளைஞர் கழுத்தில் குண்டு பாய்ந்து மரணம் அடைந்தார். இந்த சம்பவமானது இங்கே இருக்கும் மீனவர்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரணம் 1974ஆம் வருடம் இலங்கை கடற்படையினர் அதாவது எல்லை தாண்டும் மீனவர்களை சுடுவதில்லை என இந்திய அரசுக்கும் இலங்கை அரசுக்கும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தம் மீறப்பட்டுள்ளது இங்க இருக்கும் மீனவர்களை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதை தொடர்ந்து தற்பொழுது 4வது நாளாக இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. இந்த போராட்டத்தின் முக்கிய கோரிக்கையாக அதாவது பிரிட்ஜோவை சுட்ட அந்த இலங்கை கடற்படை வீரரை கைது செய்து இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும், மேலும் தாங்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லும் பொழுது எங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதற்காக மத்திய அரசு உறுதிமொழி அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது இந்த போராட்டமானது நடந்து வருகின்றது. இந்த போராட்டத்திற்கு மிக கடுமையான போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் எஸ்பி மணிவண்ணன் தலைமையில் ஒரு ஏஎஸ்பி, 4 டிஎஸ்பிகள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதை தவிர இங்கே வரும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கென தனியாக கன்மேன் எனப்படும் ஆயுதப்படை வீரரை கொண்டு பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகின்றது. வினோத், போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? இந்த போராட்டம் ஆரம்பித்த அந்த முதல் நாளே தமிழக அரசின் சார்பில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் இந்த இடத்திற்கு இங்கே இருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது அவர் தாங்கள் வைக்கும் கோரிக்கைகள் அனைத்தையுமே மத்திய அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வதாகவும், மாநில அரசு மீனவர்களின் நலனுக்காக அனைத்து உதவிகளும் செய்து வருவதாகவும், மேலும் இவர்கள் கோரிக்கைகள் அனைத்தும் தமிழக அரசு தன்னால் இயன்ற அளவு, அதாவது தனது அதிகார எல்லைக்குட்பட்ட அனைத்து விஷயங்களையும் தமிழக அரசு செஞ்சு கொடுக்கும் என்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்தார். ஆனால் மத்திய அரசு சார்பில் மத்திய அரசின் பிரதிநிதிகளோ அல்லது மத்திய அமைச்சர்களோ யாருமே இதுவரை இவர்களுடன் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இந்த மக்களுடைய பிரதான கோரிக்கையே மத்திய அரசு சார்பில் ஒரு உறுதிமொழி அளிக்க வேண்டும் என்பதாகவே இருக்கின்றது. மேலும் இது பற்றி விரிவாக நம்மிடம் பேசுவதற்காக இந்த போராட்ட குழுவின் ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் டொமினிக் அவர்கள் நம்மிடம் இணைந்துள்ளார். அவரிடம் நாம் கேட்கலாம். சார் வணக்கம். அதாவது மத்திய அரசு சார்பில் உங்ககிட்ட யாராச்சும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா, அல்லது மாவட்ட நிர்வாகம் சார்பில் மத்திய அரசு கிட்ட இந்த மாதிரி உங்களோட கோரிக்கைகள் கொண்டு செல்லப்பட்டதா ஏதாவது தகவல் உங்களுக்கு சொன்னாங்களா? மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நாங்கள் மத்திய அரசிடம் பேசிவிட்டோம், வெளியுறவு செயலாளர்கிட்ட பேசிவிட்டோம், அதன் அமைச்சரிடம் பேசிவிட்டோம். அவர்கள் இலங்கையை கூப்பிட்டு கண்டித்து விட்டார்கள். அங்கு இனிமேல் படுகொலை நடக்காது என்று மத்திய அமைச்சரவையிலிருந்து சொல்லிவிட்டார்கள் என்று மாவட்ட ஆட்சியர் எங்களிடம் சொன்னார். நாங்கள் இதை தான் கேட்டோம். உங்ககிட்ட சொன்னவங்க இங்கே சொல்லுங்கன்னு சொன்னோம். வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர், குறைந்தபட்சம் வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர் இந்த போராட்டம் நடக்கின்ற இந்த இடத்திற்கு இனிமேல் ஒரு மீனவனுடைய படுகொலை நடக்காது என்ற உத்தரவாதத்தை இந்த இடத்தில் சொல்லுங்கள், அதுவரை நாங்கள் பிரிட்ஜோனுடைய சடலத்தை வாங்க மாட்டோம், அதுவரை எங்கள் போராட்டம் தொடரும் என்று தொடர்ச்சியாக 12 சுற்று பேச்சுவார்த்தையிலும் சொல்லி வருகிறோம். சார், இப்போ தமிழகம் முழுவதிலும் இருந்து இந்த போராட்ட காலத்திற்கு மக்கள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க? இந்த போராட்டத்திற்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மாணவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கடலோர மாவட்டங்களில் இருந்த அனைத்து மீனவர்களும் மகளிர்களும் இங்கு சிறப்பாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்து எங்களுடன் சேர்ந்து போராடி வருகின்றார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் அனைத்தையும் நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது கடந்த 1964ஆம் வருடம் முதல் இதுவரை 800க்கும் அதிகமான தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். 9000 முறை அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இது குறித்த வழக்குகள் அனைத்துமே இங்கே ராமேஸ்வரம் மண்டபம் காவல்துறையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மீனவர்களின் போராட்டம் குறித்த விரிவான தகவல்களை தந்தமைக்காக நன்றி வினோத்.